பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 63 2ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்க, இந்த வார்த்தையே ஒரு பாடலாய் யூதாவின் வனாந்தரத்துல தாவீது பாடுறாருங்க. அவருடைய மனம் மிக வேதனையா இருக்கு. அவருடைய மனம் மிக துக்கமாய் காணப்படுகிறது. அவர் எங்க போறது, யாரிடத்துல போறது என்று அவருக்கு தெரியல. அநேக உபத்திரங்கள், குடும்ப உபத்திரம், பிள்ளைகள் உபத்திரம், இப்படி ஜனத்தில் மத்தியில் அநேக உபத்திரங்களை தாவீது காணும் பொழுது யூதாவின் வனாந்தரத்துல போய் ஆண்டவரை தேடுறாரு. ஆண்டவரே, உண்மை நான் தேடி வந்திருக்கிறப்பா, என் துக்கத்தை உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, என் வேதனையை உங்ககிட்ட சொல்றேன். உங்க மகிமை எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், நீங்க எனக்கு ஆறுதல் படுத்துவீங்க, உங்களுடைய பரிசுத்த ஸ்தலம் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும் என்று சொல்லி பக்தன் தாவீது பாருங்க, ஆண்டவரை தேடி போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாருங்க. இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, நமக்கு லீவ் இருந்தா கூட ஆண்டவரை தேடுறது இல்ல, ஆண்டவருக்காக ஒரு நாளை நம்ம கொடுக்கறது கிடையாது, ஆலயத்துக்கு போறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இப்படி ப்ராப்ளம் வரும்போது மாத்திரம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா என்று நம்ம கேட்கிறோமே, அவருக்காக நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? பரிசுத்தத்தை நம்மளும் தேடி போகணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போகணும், கர்த்தருடைய வார்த்தையை தேடி போகணும். நம்ம எவ்வளவு ஆண்டவரை தேடி போகிறோமோ, நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். தாவீதுடைய எல்லா இக்கட்டத்திலும் கர்த்தர் நல்ல பலனாய் காணப்பட்டாருங்க. பாருங்க, யூதாவின் வனாந்தரத்துல போய் ஒரு பாடலாய் பாடி அவருடைய எல்லா வழிகளும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு பலனாய் இருந்தார், ஆசீர்வாதமாய் காணப்பட்டார், கேடகமாய் காணப்பட்டார். இன்றைக்கும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ப்ராப்ளத்திற்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரை தேடி வாங்க, ஆலயத்துக்கு போங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக நம்ம விரும்பணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தை ஆண்டவருக்காக கொடுங்களேன். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமா அவங்களை வைத்திருக்கிறார், பலப்படுத்திருக்கிறார். அந்த 6 நாட்களும் நம்ம என்ன பண்றாங்க, நம்முடைய வேலைகளை செய்யறோம். அந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய பயத்தை ஆண்டவர் நீக்குவார். அப்படிப்பட்ட நன்மைகள் அதிகமாய் கர்த்தர் செய்வார். தாவீது எவ்வளவு அழகா தேவனை நினைத்து பாடி மகிமையை பெற்றது போல நாமளும் தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்கும் கேடகமாயிருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கடந்து போங்க, தேவனை தேட, ஆண்டவரிடத்துல செபிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய எல்லா தடைகளும் கர்த்தர் உடைப்பார். விசுவாசிங்க, நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பக்தன் தாவீது ஆண்டவரே யூதாவின் வனாந்தரத்துல போய் அப்பா உம்மை காண வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், உம்மை நான் போற்ற வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த இடத்துல செபித்து ஆராதித்து பாடும் பொழுது ராஜா, அந்த இடத்துல நீங்க வந்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. தாவீதுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்களும் நீங்கினது, பயங்கள் நீங்கினது அப்பா. ஆண்டவரே, பாதுகாப்பா இருந்தீங்க, கேடகமா இருந்தீங்க ராஜா. எல்லா ஆபத்திலிருந்து ஆண்டவரே ராஜா நீங்க தாவீதை பாதுகாத்து வழிநடத்தினது போல ராஜா, இப்பொழுது ராஜா ஆண்டவரே, யாரெல்லாம் வறண்டு போயிருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அநேக எதிரிகள் எனக்குள்ள காணப்படுகிறார்கள் என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை தேடி வந்து அப்பா உம்மிடத்தில் ஆண்டவரே எல்லா குறைகளும் அர்ப்பணிக்கும் பொழுது என் தேவன் இப்பொழுதே பதில கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பதில் கொடுக்கும்படி, ஜெயத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்ற டாடி அப்பா. அப்படியே நம்முடைய கிருபை தங்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா எதிரிகளும் மாறட்டும் ஆண்டவரே ராஜா. நம்முடைய பிள்ளைகள் இன்றைய விசுவாசத்தோடு உம்மை தேடி வரும் பொழுது என் தேவன் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கேடகமாய் இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. அப்படியா நீங்க செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு அப்பா நம்முடைய சமூகத்துக்கு வருகிற, ஆலயத்துக்கு வருகிற, வேத வாசிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கட்டுக்கிற, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவரை தேடி போங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல ஒரு கேடகமா இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜீசஸ் செய்த எல்லா நன்மைகளும். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக தேவன் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.